உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான கிச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்து கிச்சடி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வர்றதுனாலும் விட்டுக்கலாம். ஒரு பிரியாணி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு உள்ள சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணினது உள்ள சேர்த்து இதையும் ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது சேர்த்துட்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வதக்கிட்டு நான் இன்னைக்கு 1/2 கப் கருப்பு உளுந்து வெதுவெதுப்பான சூட்டில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு அலசி எடுத்தது உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் அரிசி, இதுவும் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தது. நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி தான். இதையும் ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு 4.5 கப் தண்ணி விட்டுக்கலாம். எந்த கப்பால் நம்ம அரிசி அளந்தமோ அதே கப்பால் உளுந்து, அதே கப்பால் தண்ணியும் அளந்து விட்டுக்கலாம். விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டு இறக்கிடலாம். இறக்கி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இதை ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு ஒரு பேனில் கொஞ்சம் நெய் சூடு பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு உள்ள சேர்த்து இந்த முந்திரி நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் எவ்வளோ தூரம் நெய் விடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடுத்து 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு. எள்ளு நல்லா பொரிஞ்சதும் இதை அப்படியே எடுத்து நம்ம கிச்சடியில் கொட்டி கிளறிடலாம். உள்ள ஆட் பண்ணி இதோட நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான உளுந்து கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.